வணக்கம். நம்ம எல்லாரும் முன்னேற்றம், வளர்ச்சின்னு ஒரே வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்துட்டோம். ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசா கண்டுபிடிப்புகள், டெக்னாலஜி, சாதனைகள்னு போயிட்டே இருக்கு. ஆனா இந்த முடிவில்லாத ஓட்டத்துல நாம எதையாவது இழக்கிறோமா? இந்த அலசல்ல நாம முன்னேற்றம்னு சொல்ற விஷயத்தோட மறைக்கப்பட்ட விலைய பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ஒரு வரி தான் நம்மளோட இந்த முழு உரையாடலுக்கும் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்னே சொல்லலாம். அதாவது நமக்கு கிடைக்கிற லாபத்துக்கு பின்னால நாம கொடுக்கிற விலை என்ன? சரி, வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். முதல்ல நம்மள சுத்தி நடக்கிற இந்த மிரட்டலான முன்னேற்றங்களை பாருங்களேன். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது AI, நம்ம வேலை செய்யற விதத்தையே, ஏன் நம்ம யோசிக்கிற விதத்தையே மொத்தமா மாத்திட்டு இருக்கு. அடுத்து பாருங்க, விண்வெளி பயணம். இது இப்ப வெறும் சயின்டிஸ்டோட கனவு மட்டும் இல்ல, நாமளும் டிக்கெட் எடுத்துட்டு போற மாதிரி ஒரு டூரிசமா மாறிட்டு வருது. இது மனுஷங்களோட ஒரு பெரிய பாய்ச்சல் இல்லையா? எல்லாமே இப்போ செம ஸ்பீட், செம எஃபிஷியன்ட். கம்யூனிகேஷன்ல இருந்து ப்ரொடக்ஷன் வரைக்கும் நாம ஒரு ஹைப்பர் ஸ்பீட் உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த வேகம் உண்மையிலே நம்மள அசர வைக்குது. ஆனா இங்கதான் ஒரு முக்கியமான கேள்வி வருது. இந்த கண்ணை பறிக்கிற வளர்ச்சி எல்லாம் சேர்ந்து நம்ம வாழ்க்கைய நிஜமாவே நல்லபடியா மாத்துதா, இல்ல இதுக்கு நாம பார்க்காத இன்னொரு பக்கம் இருக்கா? சரி, முதல்ல நம்ம பூமி மேல இது ஏற்படுத்துற தாக்கத்தை பத்தி பார்க்கலாம். இன்னும் வேணும்னு நாம ஓடுற ஓட்டம் நம்ம சுற்றுச்சூழல்ல பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்துது. இப்போ பாருங்க, நம்ம எல்லாரும் கிளவுட்னு சொல்றோம்ல, அது ஏதோ காத்துல மிதக்கிற மேகம்னு நினைச்சுக்கிறோம். ஆனா உண்மை என்ன தெரியுமா? அதுக்கு பின்னாடி பிரம்மாண்டமான டேட்டா சென்டர்ஸ் இருக்கு. அதுக்கு நிலம் வேணும், ஏகப்பட்ட கரண்ட் வேணும். இதுதான் நாம நினைக்கிற கற்பனைக்கும் நிஜத்துக்கும் உள்ள வித்தியாசம். இதோட விளைவு என்னன்னு பாத்தீங்கன்னா, பனிப்பாறைகள் எல்லாம் உருகிட்டு இருக்கு, கடல்ல பிளாஸ்டிக் குப்பை சேர்ந்துருச்சு, நம்ம கேஜெட்ஸ்க்கு தேவையான முக்கியமான கனிமங்கள் எல்லாம் தீந்துட்டு வருது. இதனால தண்ணிக்கும் எரிபொருளுக்கும் பெரிய தட்டுப்பாடு ஏற்படுது. இதுக்கு பீக் எனிதிங்னு ஒரு தியரி இருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா, எந்த ஒரு வளமா இருந்தாலும் சரி, அதை நாம எல்லை இல்லாம எடுத்துட்டே இருக்க முடியாது. ஒரு கட்டத்துல அதோட உற்பத்தி உச்சத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் சரிய ஆரம்பிச்சிடும். இது நாம யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். ஓகே, இந்த பாதிப்பெல்லாம் வெறும் சுற்றுச்சூழலோடு நின்னுடுறதில்ல, இது நம்ம சமூக வாழ்க்கையையும் மனசையும் கூட பாதிக்குது. இப்போ நம்ம மனசுக்குள்ள என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் பார்க்கலாம். இந்த சார்ட்ட பாருங்க, இது ஒரு பெரிய முரண்பாட்டை காட்டுது. டெக்னாலஜி மூலமா நாம முன்னாடி இருந்ததை விட இப்ப ரொம்ப கனெக்டடா இருக்கும். ஆனா தனிமையா உணர்றவங்களோட எண்ணிக்கை மட்டும் கூடிட்டே போகுது. அப்போ இந்த ஹைப்பர் கனெக்டிவிட்டி உண்மையான உறவுகளை தரலையா? அதே மாதிரிதான் ஆட்டோமேஷன். இது ஒரு ரெண்டு பக்கம் கூர்மையுள்ள கத்தி மாதிரி. ஒரு பக்கம் பார்த்தா வேலையெல்லாம் செம வேகமா நடக்குது, எஃபிஷியன்சி சூப்பரா இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் நிறைய பேருக்கு அர்த்தமுள்ள வேலையை அது பறிச்சிடுது. வேலையால கிடைக்கிற அந்த ஒரு சமூக பிணைப்பு இருக்குல்ல, அதுவும் உடைஞ்சு போகுது. யோசிச்சு பாருங்க, நாம யூஸ் பண்ற ஒவ்வொரு ஆப்பும், ஆன்லைன்ல செய்யற ஒவ்வொரு வேலையும் நம்மள பத்தின டேட்டாவை சேகரிச்சுட்டே இருக்கு. இந்த டேட்டாவை வச்சு நமக்கு தெரியாமலே நம்மளோட முடிவுகளை மாத்துறாங்க. இது நம்ம சுதந்திரத்து மேல நடக்கிற ஒரு சைலண்ட் அட்டாக் மாதிரி. சரி, இப்போ நாம பார்க்க போறதுதான் இந்த முழு அலசல்லே ரொம்ப ஆழமான, கொஞ்சம் தத்துவார்த்தமான ஒரு பகுதி. மதிப்பு அப்படிங்கிற வார்த்தையோட அர்த்தமே எப்படி மாறுது? நாம யாரா இருக்கோங்கிறது முக்கியமா, இல்ல நம்ம கிட்ட என்ன இருக்குங்கிறது முக்கியமா? நாம வாழ்ற இந்த சமுதாயத்துக்கு பேரு கன்சியூமரிசம், அதாவது நுகர்வோர் கலாச்சாரம். இங்க சந்தோஷம்ங்கிறது புது புது பொருளை வாங்குறதுலதான் இருக்குன்னு நம்மள நம்ப வைக்கிறாங்க. இது நம்மளோட உண்மையான மதிப்புகளை கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சிடுது. இந்த மாற்றம் எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். முதல்ல, எப்பவும் புதுசா எதையாவது தேடிட்டே இருக்கோம். அதனால நம்ம கிட்ட ஏற்கனவே இருக்கிறத நாம மதிக்கிறதே இல்ல. ரெண்டாவது, ஒரு மனுஷனோட மதிப்பு அவனோட குணத்தால இல்ல, அவன்கிட்ட இருக்கிற பொருளால தீர்மானிக்கப்படுது. கடைசியா, குளோபல் ட்ரெண்டுக்காக நம்ம ஊரோட கலாச்சாரத்தையும் நம்ம முன்னோர்களோட அறிவையும் நாமதே தியாகம் செஞ்சுடுறோம். ஆனா பயப்பட தேவையில்ல, இதுக்கு ஒரு மாற்று வழி இருக்கு. இந்த பாதையை நம்மால மாத்த முடியும். ஒரு புது எதிர்காலத்தை உருவாக்க முடியும். அதுக்கு நாம முன்னேற்றம்னா என்னங்கிறதையே புதுசா யோசிக்கணும். ஏற்கனவே உலகம் முழுக்க புது புது ஐடியாக்கள் உருவாயிட்டு இருக்கு. முடிவே இல்லாத வளர்ச்சியை மட்டும் பார்க்காம மக்களோட நலனையும் முக்கியமா நினைக்கிற பொருளாதார மாதிரிகள், தேவைய மட்டும் பார்த்து பொருள்கள் வாங்குற பழக்கம், சுற்றுச்சூழலை பாதிக்காம அதை சரி செய்யற வழிமுறைகள்னு நிறைய விஷயங்கள் வந்துகிட்டு இருக்கு. இந்த பெரிய மாற்றத்துல உங்களுக்கும் எனக்கும் கூட ஒரு பங்கு இருக்கு. நாம என்ன வாங்குறோம், எப்படி வாழ்றோம்னு நாம எடுக்கிற சின்ன சின்ன முடிவுகள் ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்கும். அது மட்டும் இல்லாம ஒரு சமூகமா ஒண்ணு சேர்ந்து நல்ல மாற்றங்களுக்காக நாம குரல் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம்.
கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நான் உங்களை விட்டு போறேன். உங்களுக்கு முன்னேற்றம் அப்படின்னா நிஜமாவே என்ன அர்த்தம்? நிறைய பொருள்களை வச்சிருக்கிறதா, இல்ல நிறைய சந்தோஷமா, ஆரோக்கியமா, நல்ல உறவுகளோட இருக்கிறதா? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.